வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திணை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவு பச்சரிசி, அப்புறமா 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த திணை அரிசியில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் 3லேருந்து 4 டைம் கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 3லேருந்து 4 மணி நேரம் இதை நல்லா ஊற விடலாம். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டுருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைக்கிறேன். இந்த மாதிரி அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ அரைச்ச மாவை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லாவே புளிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எதுவும் ஆகாது. 1 நிமிஷத்துலேயே தோசை நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளவுதாங்க, திணை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான திணை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.